நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆண்டவர் இயேசுவின் நிகரில்லாத இந்த கல்வாரி பலியிலே ஒரு ஆர்வத்தோடு இணைந்திட காத்திருக்கிறது. இயேசுவின் தியாகம் நம்மை புனிதர்களாக்குகிறது, உன்னகத்தை நமக்காக திறக்கிறது. அவருடைய தியாகத்தை நாம் கொண்டாடாத நாட்கள் இல்லை. அந்த தியாகத்தில் நாம் பற்றி எரிய வேண்டும் என்று, அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள தயாரிப்போம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கும் நம் பாவங்களையும் பிரிவினைகளையும் பிளவுகளையும் தீய எண்ணங்கள் நினைத்து இறைவனிடம் மனமுறந்தி மன்னிக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவனிடம் மன்னியும் ஏசையா, என்னை மன்னியும் ஏசையா, மன்னியும் ஏசையா, என்னை மன்னியும் ஏசையா, அநியாயம் செய்தே
மன்னியும் இயேசையா. அநியாயம் செய்தேன், மன்னியும் இயேசையா. அகம்பாவம் கொண்டேன், மன்னியும் இயேசையா. அகம்பாவம் கொண்டேன், மன்னியும் இயேசையா. மன்னியும் இயேசையா, என்னை 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 மன்னியும் இயேசையா. தீமைகள் நான் செய்தேன், மன்னியும் இயேசையா. தீமைகள் நான் செய்தேன், மன்னியும் இயேசையா. தீயன நான் நினைத்தேன், மன்னியும் இயேசையா. தீயன நான் நினைத்தேன், மன்னியும் இயேசையா. மன்னியும் இயேசையா, என்னை 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 மன்னியும் இயேசையா. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, ஏனெனில் விசுவாசம், நம்பிக்கை, பேரன்பு ஆகியவை எங்களில் வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 10-20 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். எனவே கொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள்.
அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலகிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்துக் கூற எனக்காக மன்றாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கின்றான் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நாம் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. எருசலேமே இறைவாக்கினரை கொள்ளும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாய். கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நான் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையோ? இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் ஒருவர் ஆசீர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி.
நன்றி. மரியே வாழ்க. மழைகளெல்லாம் வழிகளாக்குவார். மழைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். பெரிய மலைகளுமே எம்மாத்திரம், செருபாவே உன்னை சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவே உன்னை சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. இயேசுவின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். Praise the Lord. 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 இயேசுவில் அருமையானவர்களே, சபைகள் இதுல கத்தோலிக்க திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சபைகள் புராட்டஸ்டன்ட், மெத்தாடிஸ்ட் இப்படிட்டு ஒரு சில சபைகள் புரியுதா? ஏன் அதை ஏற்றுக்கணும்னா அந்த 2 திருவருட்சானங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தா செல்லுங்கிறபடி இது ஏற்கனவே செட்டில் ஆன சபைகள் ஒரு சில சபைகள். நாம பேசுறது பெண்டகாஸ்டல் டினாமினேஷன். அது இப்ப 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு 1901 தான் இந்த பெண்டகாஸ்டல் மிஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இல்லை. அதனால இந்த பெண்டகாஸ்டல் சபை இன்னைக்கு மெட்ராஸ்ல 300 சபைகள் பெருசுன்னு ஏஜிஎஸ்ல சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் இந்த சபைகள் வர்றாங்க. நம்ம நாகப்பட்டினத்தில் கூட 40 முன்னாடி போன இங்கேருந்து போன ஒரு கேத்தலிக்க பார்த்தேன். ஒரு வீடு கட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். வீடு கட்டிட்டு மேலே பாஸ்டர்லாம் வருவாங்கன்னு ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் இன்னொரு வீடு, அவர் ஒரு பாஸ்டர் சந்திரன், அவர் சிஎம் சபை. நிறைய சபைகள். நம் நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு நம்ம கத்தோலிக்க திருச்சபை நிலைப்பாடு என்ன சொல்லுது? 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஒரு புதிய அணுகுமுறையை திறந்து வச்சு இதுவரைக்கும்
இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வரைக்கும் எந்த மதத்தையுமே அந்த கத்தோலிக்க டாக்குமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதுக்கு முன்னாடி நிறைய 20 சபைகள் நடந்திருக்கிற மாதிரி பொது கவுன்சில், எக்குமெனிக்கல் கவுன்சில் சொல்லுவாங்க, பொது சங்கம். அதில் யாரையுமே கூப்பிட்டதுல பேரை குறிப்பிட்டது. வரலாற்றில் முதன் முறையாக 1962 கூட்டப்பட்ட இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மற்ற மதங்களின் பெயரை குறிப்பிட்டு அதில் உள்ள நல்லவைகளை பாராட்டியது. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மதங்களில் உண்மையின் விதைகள், the seeds of the gospel, நற்செய்தியின் விதைகள் அங்கே கடக்கு. ஆனால் இந்த முழுமை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கட்டும், மற்ற மதங்களில் உள்ள நன்மைத்தனத்தை பாராட்டியது. நல்லா கவனிச்சு, இது ஒரு பிரேக் த்ரூ, இது வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அது வரைக்கும் அவங்ககிட்ட போகக்கூடாது, போக வேண்டியதான அந்த மனநிலை மாறி இரண்டாம் வகையான அந்த மாதிரி ஒரு மனப்போக்கை எடுத்துட்டு என்ன செஞ்சிச்சுன்னா, இவர்களோடு உறவாட வேண்டும், அவர்கள் வந்து ஒரு எதிரியா பார்க்காம அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், சோசியல் ஒர்க்கு செய்யலாம். அதனால என்ன பண்ணா, அவங்க கூட்டு வச்சு பேசுற இந்த மாதிரி ஒரு சில புதிய நடவடிக்கைகளை அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சோம். புரியுதா உங்களுக்கு? அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த சர்வ சமயம் கூட்டினதெல்லாம் போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அவரே கூட்டினார். எங்க ரோமைக்கு ஒரு காமன் பிரேயர் செஷன்லாம் வச்சார். அந்த மாதிரி ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி, ஏன்னா எல்லா கடவுள் பிள்ளைகள் எல்லாமே கடவுளை வித்தியாசமா கும்பிடுறாங்க. அவங்கள வந்து ஒருங்கிணைக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக வேண்டும். அதெல்லாம் தந்தையின் விருப்பம் இல்லையா? இயேசுடைய கடைசி ராப்போசன் அதுல சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் என்ன எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஜெபம் பண்ணார். யோவான் நற்செய்தி 16:17 ஃபுல்லா நீங்கள் ஒன்றாக இருக்க என்பதே என ஆசை. எல்லாரும் ஒன்றாக. இப்ப பிரிவினை யார் ஏற்படுத்துறதுன்னு சொன்னார். பிளவுகளை விதைப்பது யார்? தீயவன். நாம் தூங்கும் பொழுது பகைவன் கலைகளை விதைத்து விட்டு போறான்னு ஒரு கதை சொல்லுவார் இயேசு. ஆக பிரிவினைகளை விதைப்பது, பிளவுகளை விதைப்பது யாரு? தீயவன். அவன் எப்படி செயல்படுறான்? டைரக்டா வர மாட்டான், ஏஜென்ட் வச்சிருப்பான், எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நேரடியாக பிசாசுனா வந்து கருப்பாடிக்கு வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே. புரியுதா? நம்மளாம் பிசாசு இருக்கா இல்லையா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஒவ்வொருத்தரையும் ஒரு பிசாசு பொறாம, போட்டி, கபடம், பேசாம இருக்கிறது, இதெல்லாம் தீமை. ஒரு தடவை தியானம் கொடுத்த மக்களுக்கு நம்மகிட்ட பெரிய தீமைன்னா வெறுப்பு. அன்பே கடவுள்னா வெறுப்பே, அன்பே கடவுள் தானே. அப்ப வெறுப்பு யாரு? அப்ப அது இருந்தா நம்ம சத்தம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் இந்த லேடிஸ் முக்கியமா எத்தனை எல்லாத்தையும் பேசுறீங்க, கை தூக்க பார்ப்போம். ஊர்ல கேட்ட எதிரிகளே இல்லை. ஒரு அம்மா காப்பீடிக்க விடாது. அப்ப அது வந்து பங்காளியா இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்னா இருக்கலாம். அது ஒரு தீமை. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு தீமை, அது ஒரு பிசாசு. நான் முதல்ல எங்க தியானம் கொடுக்குவேன் என்ன சொல்லி சொல்லுவேன், எல்லாம் போய் கை கொடுத்துட்டு எல்லாருக்கும் அப்படின்னு. ஒரு தடவை ஒரு பங்கு, சாதாரண கிராமத்து பங்கு, காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். முதல் 3 சாலை எடுக்குதுங்க. நான் சொல்றேன், முதல் நல்ல எண்ணம் யாருக்கு எல்லாரும் அந்த சாலையில ஜென்ஸ் அப்படியே எல்லாத்தையும் கை கொடுத்துட்டுவாங்க, லேடிஸ் அப்படியே வரிசை சொல்றேன். நான் சொன்னதுதான் முக்கியம். ஒருத்தர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். காலை சண்டை போட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப பேசுறீங்க, எங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அப்படியே அப்படி கெட்டாத சொல்லி விட்டு ஆரம்பிச்சுட்டு நான் சொன்னேன். மத்தேயு நற்செய்தியில ஒரு கதை சொல்றாரு, நீங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்காவிட்டால், சொல்லுங்க வாக்கியம், யார் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். அதை எழுதிச்சிருக்கா? நான் சொல்றேன், நீ அப்போ வந்து நீ வாசனை பண்ண போற, தியானம் பண்ண போற, முதல்ல என்ன பண்ணணும், நீ உங்களுக்குள்ள ரெக்கன்சியல் ஆகணும். புரியுதா? பிடிக்காட்டி கண்ணு முடிய கையில சொல்லிட்டு போகும், என்ன பெருசா இருக்கு வெளியே போயிட்டாரு. என்னால என்ன செய்யறதே தெரியும். அப்படியே நான் தியானத்தை கூப்பிடுறதே இல்லை. சரி, ரைட். இப்ப இந்த சபைகள் 20ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்கின. எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா,
தொடக்கத்தில் இருந்த மனநிலை வேற. 2000 வருஷங்களுக்கு அப்புறம் ஆவியார் வழிநடத்தல நம்ம அணுகுமுறை வேறாக இருக்க வேண்டும். இது முக்கியமா கத்தோலிக்க திருச்சபைக்கும் இந்த சபைகளுக்கு உள்ள பெரிய வேற்றுமை என்ன அப்படின்னா, நாம கத்தோலிக்க திருச்சபை கடவுள் 2 வழிகளில் பேசுறார். என்னத்துல பேசுறார்? இறை வார்த்தை பைபிள்ல பேசுறாரு. இன்னொன்னு மரபு, திருமறை மரபு கோப்பாடு இருக்காங்க இல்லையா, ராயப்பர்ல இருந்து அவங்க வழியாகவும் பேசுறார். ஆக உண்மை 2 வழிகளில் நமக்கு கிடைக்கும். அங்கேயும் வெளிப்படுத்துறாரு, இவங்க வழியாக வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த புராட்டஸ்டன்ட்ல அந்த சபைகள்லாம் கொஞ்சம் போனது. அந்த சபையோட மெயின் பைபிள்ல மட்டும்தான் கடவுள் பேசுறார். அதனால இந்த திருத்தந்தையோ திருமறை மரபை சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம்ட்டு முடிவெடுத்தார். அதனால தான் எதை எடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, சபைகள் சொல்லுங்க ஒரே அப்பா என்ன சொல்லுவாங்க, இது என்னத்துல இல்லாம பைபிள்ல இல்லை அப்படின்னா மாதாவும் இருந்தாங்களா, இது இருக்குதா பைபிள்ல அப்படின்னு கேட்பாங்க. யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? நான் எழுத வேண்டியவை இன்னும் பல உள்ளன, அவற்றை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது. அந்த அளவுக்கு செஞ்சுட்டார் 3 வருஷம். நாங்க என்ன பண்றோம், பொறுக்கி எடுத்து கொஞ்சோண்டு இயேசு சொன்னதையும் பேசுறையா. இயேசுவே என்ன சொல்றாரு கடைசி ராவணவுல, நான் இப்போது சொன்னா எல்லாத்தையும் உங்களால் தாங்க முடியாது. என்ன முடியாது? அவ்வளவு இருக்குது, அதனால நீ படிக்க தாங்க முடியாது. ஆவியானவர் என்ன பண்ணுவார்? வந்தோடனே உங்களை எதை நோக்கி வழி நடத்துவார்? நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். போக போது செடி வளர்வார், கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவார். அப்ப கத்துங்க அப்படின்னு சொன்னார். ஆக இந்த கடவுள் இன்னும் பேசுகிறார். யார் வழியா? இறைவார்த்தை வழியா பேசுறாரு, திருமறை மரபு வழியாக பேசுறாரு. இதுதான் மெயின் பிரச்சனை. எதை எடுத்தாலும் அவங்க சொல்றது இது பைபிள் இல்லை, பைபிள் இல்லை. உடனே நம்ம என்ன பண்ண, ஐயோ அவன் சொல்றது நியாயம் தான், அதுல உண்மை இருக்கு தானே அப்படின்னு. நிறைய விஷயம் பைபிள்ல 12 வருஷம் ஏசு என்ன வாழ்ந்த, 30 வருஷம் ஒண்ணுமே இல்லையே. இப்ப மாதாவை பத்தி எந்த ஊர், உங்க அப்பா அம்மா பேரு கூட இல்லை, மாதா பத்தி. அதனால இந்த மெயின் பிரச்சனை அதுதான், நம்ம பிரிக்கும் கோடு. இது எப்படின்னா அடிப்படையில் ஒன்றும் பெரிய இது இருக்காது, வேற்றுமைகள் இருக்காது. ஆனா சின்ன சின்ன இது, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படி இருக்கு. கொள்கை ரீதியாக பிரிஞ்சு போனது இந்த மெயின் சபைகள். ஆனா இப்ப காலம் வந்துதான் புராட்டஸ்டன்ட் மெயினா பிரிஞ்சு போனது. அவங்க மெயினா தாக்குறது என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பைபிள் மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம், மாதாவை நீங்க வழிபடுறீங்க, அது ஒரு தவறான எண்ணம், புனிதர்களை கும்பிடுறீங்க, இதெல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சுத்தமா இருக்கோம் அப்படின்ட்டு பிரிந்தினர் மெயின். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்போதுமே வாதம் செய்வார்கள். இதுக்கு பதில் சொன்னா இதுக்கு ஒரு, அதுக்கு அடுத்த கேள்விக்கு போவாங்க, இந்த கேள்விக்கு போய் சொன்னா அந்த கேள்விக்கு போவாங்க. நான் ஒரு முறை உட்காந்துருக்க ரூம்ல நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ பொண்ணு வந்து ஒரு சபைக்கார பையனை விரும்பிட்டு, அவன் வந்து புதுசாக சபை ஆரம்பிக்க இருக்கான். அவனுக்கு எது போனவன் தான் அவன் வந்து பேசுறான். நான் சொன்னேன், தம்பி எங்க மறுபடி வரணும், நீ எங்க மறுபடி ஞானஸ்தானம் வாங்கணும், இதை வாங்கினா எங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறோம். நான் சொல்றேன் அவன்கிட்ட, ரொம்ப நீ ஆவியாளர் சொல்ற, அவர்கிட்ட ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, உண்மையை நோக்கி அவர் நடத்தட்டும். நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன், உண்மையை நோக்கி நீ ஆவியாளர் முக்கியத்துவம் கொடுக்குற, ஜெபம் பண்றதான் போ, பைபிளை பற்றி ஜெபம் பண்ணு, அவர் உனக்கு உண்மையை வெளிப்படுத்தும். ஒரு அப்புறம் நீ வந்து என்ன அவன் சொன்னான், ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன். அப்ப சரி ரைட், என்ன செய்யணும்? அவன் அடுத்து என்ன வார்த்தை சொல்றான்னா, நான் உங்களோட வாதம் செய்ய தயார் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னோட அனுபவம் தான் உன் வயசு, என்னோட வாதம் செய்யற அளவுக்கு உனக்கு தகுதி புரியுதா? உன் சபை ஆரம்பிச்சது வருஷம் தான் ஆரம்பிச்சு 35 வருஷம். ஏன் சபை ஆரம்பிச்சது வருஷம் தான் 2000 வருஷம். நான் சொன்னேன், 35 வருஷம் இந்த சபையில் உனக்கு இவ்வளவு துணிவு இருந்துச்சுன்னா 2000 வருஷம் சபைக்கு எனக்கு எவ்வளவு துணிவு இருக்கும்? நான் கட்டி கொண்டு வெளியே போகல கட்டி விட்டு விசுவாசம் வர்றப்ப எவனுக்கு கொண்டு கொடுக்குறோம், புரியுதா? அவன் என்கிட்ட வந்து இது தேவை கேள்வி நேரம் நான் கொடுக்குறேன், உனக்கு பதில் இல்லை. இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன இல்லை, இது ஒரு சூப்பர் மார்க்கெட்.
என்ன கத்தோலிக்க திருச்சபை ஒரு வாயத்திற்கு பேச என்ன இதுல என்ன இல்லை எல்லாம் இருக்கு இல்லையா? இதை விட்டுட்டு ஏன் எங்க ஓடுற? எப்படி தெரியுமா? ஆடுகளை வந்து ஆயம் கூட்டு போறப்ப தண்ணி தெளிச்சுன்னா எங்க போகும்? அங்க ஒரு குட்டை கடைஞ்சா அது போய் வாய வைக்கும். ஒரு ஈ வச்சுட்டு உடம்பு சரியில்லாம். இந்த மாதிரி என்ன பண்றாங்க? இதுல ஒண்ணும் இல்லைன்னு போறவன் பூரா யாருன்னு பார்த்தா இங்க கோயிலுக்கு போறாங்க, எங்கேயாச்சும் எப்படி அவன் தான் போய் பெரிய ஆளாயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நினைச்சுக்கிறது பரவாயில்ல, இப்படியாச்சும் இயேசு கும்பிடத்தோட இங்க வந்து ஒண்ணுமே வராம இருக்கிற அங்க இருந்தாச்சும் கடவுள் வச்சு இருக்கிற சந்தோஷம் பேசாம ஆட விடுன்ட்டு தடி எடுக்கலாம் கடற்கார மாதிரி அவங்க பைபிள் கிளாஸ் வச்சிருக்காங்க. சபைகள்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனுக்கு தகுந்த மாதிரி பைபிள் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் வாஷிங் மாதிரி மூளைச்சலவை செய்து கற்றுக் கொடுத்து அவன் அப்படியே வந்து கொண்டு போறாங்க. நான் கேட்டீஸ் எடுக்கிறாங்க. நிறைய சபைகள் நான் ஒரு இடம் இன்னொரு பங்கில் எடுத்தப்ப ஒருத்தர் நல்ல யூத்து நல்ல ஆர்வமா பங்கெடுத்திருந்தாரு. பல வருஷம் கழிச்சு நான் அங்கே போறேன். அப்ப அவர் வர வந்துட்டு பார்த்தா அதில் வீட்டை மந்திரிக்கணும்னு சொன்னார். வரையா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு போனால் நிறைய செயின் போட்டிருக்காரு. போட்டுட்டு எனக்கு என்னன்னு புரியல, என்னைய அவ்வளோ பெரிய செயினா போட்டுருக்கு, என்ன செய்யற? நான் சபை நடத்துறேன் ஃபாதர். எங்கய்யா? மெட்ராஸ் பேர் அக்னி சபை அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்று சொல்ல வீட்டை மந்திரிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நான் இருந்தப்ப யூத்தா இருந்தா. அப்புறம் பார்த்தா ஒரு பங்குல வாசம் வாசியை கொடுக்கறது வேற சபைக்கு போயிட்டாங்க. இந்த என்னடா இவ்வளோ அற்ப காரியங்கள். இப்ப சில பேர் மிரட்டுறான். என்ன நீ செய்யாட்ட சபைக்கு போயிடுவோம். எனக்கு வைத்து அது வந்து இது முன்னாடி நாங்க சபைக்கு போயிடுவோம் முடியாது. எனக்கு ஒன்றும் புரியல. இது விளையாட்டு காரியமாகும் அப்படின்னு. ரைட். இந்த தாய் திருச்சபையில புனிதம் அடையக்கூடிய அத்தனை உண்டு. அருட்சாதனங்களுக்கு குறைச்சல்ல, பக்தி பற்றி குறைச்சல்ல, தியானம் எதுனாலும். இப்ப இந்த பிரிந்த சகோதரர் அணுகும் போது எந்த மனநிலையில் அணுக வேண்டும் அப்படின்னா ஒரு சகோதர மனநிலையில் ஒரு வியாதியா கடக்கிறாங்க இல்லையா? அவங்களை தீர்ப்பிடுவதோ தவறாக பேசுவதோ வெறுப்பதோ கிடையாது. பைபிள் ஒரு நிகழ்ச்சி சொல்ற, இயேசுவின் பெயரை சொல்லி ஒருவன் பேய் ஓட்டிட்டு இருக்கான். அதை 2 சீடர்கள் பார்க்கறாங்க. போயிடுறாங்க, இல்லரா நீ என்ன பேய் ஓட்டிட்டு இருக்க? நாங்க குத்த எடுத்திருக்கோம் ஆண்டவரை, நீ என்ன பேய் ஓட்டுறன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றான், ஆண்டவரை வழியில பார்த்து 2 பேர் உங்க பேரை சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? எனக்கு எதிராக இல்லாதவன் என் சார்பாக இருக்கிறான், அவனை தடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அங்க கொடுக்கிற ஒரு அழகான சின்ன சின்ன வார்த்தைகள். அவ்வளவு அவனை தடுக்காது. நான் என் பேர் தான் சொல்றான், என் பேர்ல புதுமை செய்து விட்டு நான் பெரிய அநியாயம் பண்ண மாட்டேன், விட்டுருக்க பெரிய அவனுக்கு சொல்றான். அந்த மனநிலை இயேசுவின் பேரை யார் சொன்னாலும் ஓகே, நம்மளாலதான் ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்காரு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆக அந்த மனநிலை ஒரு வியாதியா கிடக்கிறார். அவனை என்ன பண்ணணும்? அவனை ஊசி போட்டு முடிஞ்சா வர பார்க்கணும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, நாம மாத்திரம் நம்மளும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. புரியுதா? நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் புதுசு உறுதி பழசு நிலைத்திருங்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். முதல் பாயிண்ட், எந்த சகக்காரம் வந்தாலும் அவனை ஆர்கியூ பண்றதே தப்பு. நீ வந்து பேசாத. இயேசு பேய் ஓட்டுறப்ப என்ன சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். நிறைய இடத்துக்கு பேய் ஓட்டுற கேட்குறீங்கல்ல, என்ன வார்த்தை சொல்றாரு? பேசாதே, சும்மா இரு. நீ என்ன பேசுற எனக்கு தெரியும். நீ ஆதிரிதான் ஒரு கொலைகாரன். நீ பேசிதான் 2 பேரை குட்டி சோறாச்சு எல்லாத்தையும் காடி பண்ணிட்ட. நல்லா அழகா பேசி நல்லா வர்ணனையா பேசி என்ன பண்ணிட்ட, இந்த மனுக்குலத்தையே நாசமாக்கி விட்ட. போதும், அது நல்லதுதான் சொல்லிச்சு. நீர் வந்து என்னது இறைமகனே, இங்க எதற்கு வந்து அவன் இறைமகன் சொல்லுது. நீர் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம நினைச்சிருக்க உடனே அசந்து போயிடும். ஆமா பேய் என்னடா அருமையா பேசு, நீர் யார் என்று அதே பேசியா வந்து அறிக்கை எடுத்து விசுவாச அறிக்கை விடாடா. ஆனா பேசாத, வெளியே போக. அந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாரும் அறிவாளிகள் அவன் வந்து கேட்கிறானா, எனக்கு தெரியலையா, ஏசு இங்க சாமியிட்ட போய் சொல்ல ஓட்டியாவா, ஆதார் கார்டோட வா முடிஞ்சு போச்சு. என்ன
கொஞ்சோண்டு இடம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நீ அப்படியே உட்காந்து ஆமா நினைச்சேன் நம்ம சாமியார் எங்க வர்றாரு, கிறிஸ்துமஸுக்கு வரோட சரி இவங்க பாருங்க முழுக்கனா வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு 10 குடும்பத்தை தேர்ந்தனாதான் என்ன அவனுக்கு அப்புறம் வயிறு. அதனால அவன் வந்து எந்த கடைக்கு போவான். இப்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில தவறான கருத்துக்களை சொல்றேன். தசம பாகம் என்ன தசம பாகம்னா 10ல் 1 பங்கு. அது எங்க இருக்கு? புதிய ஏற்பாடு எங்க இருக்குதா? இயேசு எங்கே சொல்லி இருக்கிறாரா? அதை பத்தி நீங்க பைபிள் படிக்கிறீங்க தானே? இயேசு என்ன சொல்றார்? இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். எங்கேயுமே சொல்ற பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வந்து லேவியருக்கால் கொடுக்கப்பட்ட சட்டம் அது இல்லையா? தசம பாகம் அவங்களுக்கு சொந்த நாடு கொடுக்கல. 12 கோத்திரங்கள்ல கடவுள் 11 கோத்திரத்துக்கு நாடு பிரிச்சு கொடுத்தாரு. லேவியருக்கு உனக்கு சொத்து இல்லை, இப்போ நான் தான் உன் சொத்து. அப்ப என்ன சொன்னாரு? 11 கோத்திரமும் அவனுக்கு விளைச்சல்ல 10ல் 1 பங்கு அவனுக்கு கொடு. அவன் என் வேலை செய்யறான், அவன் சாப்பிட்டு போகட்டும். அவன் சொந்த நிலம் இல்ல, வருமானம் இல்ல, என் வேலையை பார்க்க வச்சிருக்கான்ட்டு அவர்களுக்காக ஏற்படுத்தினார். உண்டா இல்லையா? இப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசு அதை சொல்லல. இலவசமா நான் கொடுக்கிறேன், நீங்கள் இருளில் காதோடு காதாக கேட்பதை மொட்டை மாடிலிருந்து அறிவி எல்லாரும் கேட்படி சொல்லுங்க, நீ காசு வாங்காத. இப்ப காசு வாங்கிட்டு செஞ்சு ஆண்டோட அருள் நிற்குவாங்க. இப்ப நான் வந்து மந்திரிக்கிறேன், மந்திரிச்சா காசு கொடுக்கணும்னு கோர்ஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பூசை காசு வாங்குறீங்க, அது பேர் என்ன தெரியுமா? ஸ்டைப்பண்ட். எவ்வளவு கொடுக்குறீங்க? 100 ரூபா அல்ல 150 ரூபா. இது 150 ரூபா பெறக்கூடிய பொருளாது இந்த பூசங்கிறது. அது ஒரு நாமினல் அமௌண்ட். சும்மா சொன்ன என்ன பண்ணுவீங்க எல்லாம், எனக்கு பூச வேண்டிய நான் வீட்டுக்கு வரேன் ஆனாலே எழுதி வச்சுட்டு போயிடும். அதனால ஒரு ஸ்டைப்பண்ட், அவ்வளவுதான். அதனால அதை வந்து கொடுத்தாலும் சில பேர் சொன்னாங்க காசு கட்டி பரவாயில்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இதை வந்து தசமம் கொடுக்காட்டி சாபம், கடவுள் இப்படி பண்ணிடுவாரு, உள்ள விளங்காது, கல்யாணம் நடந்தா பயமுறுத்தி சில நேரம் பார்ப்பேன் இந்த கூட்டுற பெண்கள்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அதை வாங்கதே மினிமம். அதெல்லாம் வந்து பயமுறுத்தி புரியுதா? உள்ளுக்குள் பறித்து செல்லும் ஓநாய்களாக வெளியே ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு கொள்ளையிட வருகிற மாதிரி இருக்கிறாங்க. புரியுதா? இப்போ ஒரு கேள்வி, யாரும் இந்த பணம் வாங்கக்கூடிய எத்தனை சபை நிலைக்கும்? நிலைக்காது. அதனால உடஞ்சி போகுது. காசு இருக்கிறப்ப சண்டை தான் உண்டாகும் இல்லையா? 4 பேர் இருப்பான், என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் பொருளாதார போட்டு வைக்கிறீங்க, என்ன 4 நடைபெற பார்ப்பான். அதில் ஒரு ஆள் தான் முக்கியமா இருப்பான், அவன் சுரண்டி தின்னுட்டு இருப்பான். 2வது ஆள் பார்ப்பான், என்ன இருக்கான், ஆடு ஓடாத, நான் நீ ஒன்று. இப்படிதான் எங்க பணம் நுழையுதோ அங்கெல்லாம் பிரச்சனை. எங்க பணம் நுழையுதோ அங்க உடையும் பிசாசு. புரியுதா? பணம் இருக்கிற இடத்துல பிசாசு வல்லமையோடு விளங்கும். அதனால தான் இந்த சபைகள் இத்தனை சபைகள். புரியுது? அதனால நம்முடைய அணுகுமுறை அவர்களை திட்டுறதோ, செய்தியா சாமி கும்பிடுப்பா, எனக்கு வேணும்னா நான் இங்க சாமி வச்சு பார்த்துக்கிறேன். சில பேர் அங்க போயிட்டு வர முடியாம தவிக்கிறான். அது நான் பார்க்கிறேன். அங்க போய் ஆர்வத்துல வந்து தொடக்கத்துல போய்க்கிறாங்க, வெளியே வர முடியாம. நான் 2 பேர் போயிட்டு, ஆனா மாதா சப்பரம் போறப்ப யாருக்கும் மேல நின்று கும்பிடுறான். கீழே வந்து எங்க திட்டுவாங்க, அவன் பார்த்து அவங்க திட்டுவாங்கன்ட்டு அங்க மேல மொட்டை மாடல முதல் மாடல் நின்றுட்டு மாதா சப்பரம் போறப்ப ஜெபம் பண்றான். அங்க போயிட்டு இங்க வர முடியாம இந்த மாதிரி சூழல். எனவே நம்மளோட அணுகுமுறை அவங்களுக்கு இன்னொன்று சில அவங்க கருத்தியல் தாக்கங்கள், அவங்க சொல்ற சில கருத்துக்களை கொண்டாந்து இங்க வந்து இருக்கக்கூடாது. மாதா வேற பிள்ளைகள் இருந்தாங்களா, இது அப்படியா, இது இப்படியா அப்படின்ட்டு வேற. இதெல்லாம் வந்து அவங்க கேட்கிற கேள்வி. எங்க பைபிள் எடுத்துக்காட்டு, மரியாளின் மகனான யாக்கோபுன்னு மாதா மகன் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. யாரும் சொல்ல முடியாது. ஒரு இயேசுவின் சகோதரர்கள் தான் இருக்குமே பைபிள்ல. புது எத்தனை எடுத்து பாரு, மரியாளின் மகனான இயேசுவும் அப்புறம் மாதாவின் மகனான யாக்கோபு சீமோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல யோவான் நற்செய்தியில மாதா கொண்டு இயேசுவின் தாய்ன்னு மாதாவுக்கு தனிப்பட்டதான் அவருக்கு கொடுப்போம். ஏன் தெரியுமா? அதாவது நிறைய மரியா. இப்போ எத்தனை ஆரோக்கிய பேர் பார்த்துருப்பீங்க, இங்க பள்ளத்தாரைக்கு பேர் போட்டுவிட்டு அது ஊரு போடுறீங்க. அதே மாதிரி யோவானது மாதாவுக்கு மட்டும் இயேசுவின் தாய் மரியா, வேதகு மரியா, மதலே மரியா, எத்தனை மரியா இருக்கிறாங்க, சலோமின்னு ஒரு அம்மா. இந்த மாதிரி இதெல்லாம் குழப்பம் வரக்கூடாதுன்னு
இயேசுவின் தாயும் நற்செய்தி முழுவதும் மாதாவுக்கு அந்த பேரை கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி தவறான ஏதாச்சும் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு இப்படி ஆகும் அப்படி ஆகும். அதனால சபைகளுக்கெல்லாம் நான் போலாமா? என்ன போகக்கூடாது, வாயிலையும் வர மாட்டேங்கிற, போலாமா? போகக்கூடாது. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷூ இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்னு உள்ள திறந்து விட்டுறாங்க. எல்லாம் உள்ள போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், வெளியே கேட்டை பூட்டி விட்டு சிங்கத்தை திறந்து விட்டுறான். திறந்து விட்டுனா வெளியே போனா காசை விட்டுறாங்க. அந்த மாதிரி சூழல் சபைகளும் ஏற்பட முதல்ல என்ன பண்ணும், கவர்ச்சி திட்டங்கள் வேலை கொண்டாந்து வச்சு பிரியாணி சாப்பாடு, மறுபடியும் சோறு போட்டால் கூட சேர்த்து தேவையில்லை, அங்கடி போவோம் அங்கே நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு அன்பு ஏதாச்சும் பேரை வச்சு சாப்பாடு போட்டாடுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதர் உங்கள் காணிக்கையால் தாங்குங்க, மாதத்தினால ஒரு டிவி கட்டி கார் வாங்கலான்னு இருக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தில் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதை வந்து இது பண்ணிடுவோம். புரியுதா? அதனால இந்த சபைகளுடைய எச்சரிக்கை, எந்த கொள்கை இருந்தாலும் கொள்கையால பெருசா நம்ம வந்து வாழ்வியல் யாரு மோட்சத்துக்கு போவா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க தான் மோட்சத்துக்கு போவாங்க. சில பேர் சொல்லி இயேசு சொல்றாரு, ஆண்டவரை உன் பெயரால் பேய்களை ஓட்டினோம், அற்புதங்கள் போல செய்யவில்லையா? கேட்போம், இருக்கா பைபிள்ல? அற்புதங்கள் போல செய்தோம், பேரால் பேய்களை ஓட்டினோம், நீ உங்க வீட்டுல சாப்பிட்டீங்க. என்ன சொல்ற? நெறி கெட்டவர்களே, என்னை விட்டு இடம் இடியட்ஸ் உன்னை யாருன்னு தெரியாத. ஆக மோட்சத்துக்கு வழி வந்து நீ அப்படி இருக்க, நீ என்ன பண்ற, உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பேசுறியா, தான தர்மம் பண்றியா, உன் வாழ்க்கை தான் கேட்கும். ஆக நம்ம வந்து இங்க இருந்துகிட்டே அதை செய்யலாம். அதனால இந்த சபைகளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பைபிள்ங்கிற ஒரு கொத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம குழப்பி விட்டுறோம். ஒரு தடவை நீங்க அங்க போனீங்கன்னா போதும், உனக்கு கூட்டி நிக்க வச்சு பெரிய மாலை மரியாதை வச்ச உடனே மயங்கி போயிடும். ஆகா, நம்ம கத்தோலிக்க டொனேஷன் கொடுத்தாலும் பேர் வாசிக்க பாரு எவ்வளவு நம்மளை சிறப்படுத்துறாங்க. அடுத்த வாரம் நீங்க கண்டிப்பா வந்து அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க, 10 பேர் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவுதான் கூட்டி போன மாதிரி குளிர்ந்து வரலாம். வாங்க இப்போ ஒரு 10 பேர் கொண்டு போய் எல்லாம் சேர்ந்து சாப்பிட வருவாங்க. புரியுதா? சபைக்கு போனா பாசனம் பண்ண மாட்டான், முடிஞ்சு போச்சா? 10 வருஷம் சாதனை பாசனம் பண்ண மாட்டான். எப்படி சுத்தமா போறது? ஒரு 4 நாள் குடிக்காம இருந்தா அவளை பக்கத்துல வர முடியுமா? நான் கேட்கிறேன், 4 நாள் நம்ம குடிக்காம தான் பக்கத்துல வர முடியுமா? ஒரு வருஷம் நீ பாசனம் பண்ண ஆண்டோட அருள் கிடைக்குமா? எப்படி அழுக்கான தட்டு வச்சிருக்கிற, கொண்டாந்து புள்ள நீட்டு தட்டு நீட்டு அழுக்கோட சோத்தை போட்டுருவியா? அதுல எடுத்து சுத்தம் பண்றோம் இல்லையா? சுத்தம் பண்ணி அப்பதான் சோறு போடணும். அப்ப என்ன பண்ணணும்? சுத்தம் இருந்தாலும் அருள் கிடைக்கும், ஆசீர்வாதம். அது நம்மளே செய்யலாம். அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னொருத்த செய்யற, நீ செய்யலாம், நான் செய்யலாம். அன்னைக்கு ஒரு சகோதரனை கேட்டுச்சு, இந்த மக்கள் அதிசயம் ஓடுறாங்க, நான் ஒவ்வொரு நாளும் மூச்சு விட்டு, அது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? இன்னைக்கு உசரோட இருக்கிற இது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அவ்வளோ அதிசயத்தை பார்க்கிறோம். இந்த சூரியன் எழுப்பி போகுது, வெளியே கொடுக்குறது, அது வந்து தீபாவளி ஹாலிடே போயிருக்கா இல்லையே? அது பாட்டு இதெல்லாம் அதிசயம் இல்லையா? இதை விட என்ன பேர் அதிசயங்கள்னு அவங்க வாழ்க்கை அன்றாட அதிசயங்களை பார்க்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நடக்குதா இல்லையா? நீங்க கண்ணோட காண்பீங்க, ஏதோ ஒரு வகை நாம் அதை வந்து கவனிக்கிறது இல்லை. என்ன சொல்லுவான், சும்மா லக்கு அதிர்ஷ்டம், அதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய பராமரிப்பு, கடவுள் ஒவ்வொரு நாளையும் வழி நடத்துறார். ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு அதிசயம். சில நேரங்களில் பார்ப்பேன், நைட்டு எத்தனை பேர் திடீர்னு எந்திரிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம்? தூக்கம் வராங்க. சில நேரம் திடீர்னு முடிப்பு வருதா இல்லையா? அனுபவம் நீங்க நடக்கிறது இல்லை, சொல்ற எல்லாம் பிராக்டிக்கல் திங்ஸ். சில நேரம் 2 மணிக்கு உட்காந்துருக்கியா இல்லையா? ஏன் எழுப்பிடுறாரு? ஒண்ணு ஜெபம் பண்ணு. எங்கேயோ எவனுக்கு ஜெபம் தேவைப்படுது, உன் சொந்தக்காரன் உனக்கே ஜெபம், நாளைக்கு பெரிய மண்டோடையா இருக்கும் உனக்கு இருக்கும். 2 வகையா கண்டுபிடிக்கலாம். நம்மளே எந்திரிச்சா எப்படி உட்காந்துருக்கோம்? காலைல எந்திரிக்கிறப்ப நீ எப்படி உட்காந்து சொல்லுங்க? காலைல எந்திரிச்சோம் 8 மணிக்கா அப்படி ஒரு 1/2 மணி நேரம் விட்டு விட்டு எந்திரிக்க இல்லையா? தூக்க கலக்கமா இருக்கும். அந்த 1ஆம் கிளாஸ் டிக்கெட் எழுதி ரொம்ப கஷ்டம் வா அப்படின்னு. அது நம்மளா எந்திரிக்கிறது. கடவுள் எழுப்பிட்டு அது எப்படி உட்காந்துருப்ப? அடாதே தூக்க ஒண்ணுமே இருக்காது, பகல் மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசத்தை கவனிச்சிருக்க யாராச்சும் நீங்க? அதுதான் அதுக்கும் நம்மளோட வித்தியாசம்.
நானும் நிறைய எந்திரிச்சு உட்கார வச்சிருப்பேன். அப்போ அடுத்த நாள் பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே அப்படி எழுப்பிட்டேன்னு நினைச்சு நாளைக்கு ஏதோ ஏழை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்படிதான் அவங்க சின்ன சின்ன காரியங்கள் வழி நடத்தார், அவ்வளவுதான். அதனால அற்புதங்கள் அதை பார்த்து அங்க நடக்குது விஷயம். யாரு கேட்டாலும் நடக்குது. இந்த வேளாங்கல்ல இந்துக்கள் வந்து கேட்டாலும் நடக்குது, முஸ்லீம் வந்து கேட்டாலும் நடக்குது. நடக்குதா இல்லையா? ஏன் அவ்வளவு பேர் தேடி வர்றாங்க? அந்த காணிகளை போய் பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள். நீ போய் மெழுகுவர்த்தி கொண்டு விசாரிச்சு ஏன் கேட்டாலும் நடக்கும். மாதா யாருக்கு காட்சி கொடுத்தாங்க சொல்லுங்க? கிறிஸ்தவ பிள்ளைங்களா, இந்து பிள்ளைங்க? இங்க மாதா காட்சி கொடுத்தாங்க. புரிதா உங்களுக்கு? அதனால அதிசயங்கள் அற்புதங்கள் வந்து ஒரு அளவுகோல் அல்ல. அந்த ஓட்டத்துக்கு முடியாது அளவுகோல் அல்ல. அதனால ஆரம்பத்தில் அது மாறும், போக விலங்கு மாதிரி கூட்டிக்கிட்டு. அதனால நீங்கள் தெளிவாக இருக்கணும், விசுவாச தெளிவு. அவ்வளவுதான். திருடர்கள் வந்து என்ன பண்றான்? நேரா வரமாட்டான். எப்படி திருடன் ராத்திரி நேரத்தில் ஆட்டை தேடிட்டு போற மாதிரி சும்மா வீடுகளில் போடுறது, நோட்டீஸ் கொடுக்கறது, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறது, இப்படிதான் சத்தம் போடாம வந்து கொண்டு போயிடுறாங்க ஆடு திருடர்கள். புரியுதா? அதனால நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசங்கள் எந்த சந்தேகமா இருந்தா உங்க பங்குசாமிகிட்ட கேளுங்க. இல்லையா என் போன வர என்கிட்ட கேளு, நான் சொல்றேன், 1008 விளக்கம் சொல்றேன். புரியுது? எந்த சந்தேகம் கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க. அதனால அவரை வெறுக்கக்கூடாது. ஒரு தடவை நான் பாட்டெல்லாம் எழுதுற பழக்கம் உண்டு. அது கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். ஒரு பாட்டு எழுதினேன் 2008. உயிருள்ளவரை பாடுவேன். புரியுதா? அந்த பாட்டுக்கு தெரியல, உயிருள்ள உண்மை பாடுவேன்ட்டு அந்த பாட்டு எழுதி அதில் 2வது ஸ்டான்ஸை எழுதணும். நான் அது எழுதுகிற ஒரு வார்த்தைகள் நல்ல மனசு தொடர மாதிரி நான் எழுதுறேன். என்ன தெரியுமா வந்துச்சு? கடவுள் கொடுத்தது, தோளில் என்னை சுமந்தது நீயே என் இயேசுவே, என் தோல்வியிலே அழுதது நீயே இயேசுவே அப்படின்னு எழுதுறேன். புரியுதா? தொலைந்திருந்தேன் தேடியது நீயே, தொலைவிலே தெரிந்து கொண்டாய். அந்த ஊதாரியம் தூரத்தில் வர்றப்ப ஓடி இறங்கி ஓடுறான்ல, தொலைவிலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. தொலைந்திருந்தேன் தேடினாய்னா இந்த ஆடு காணாம நான் காணாம போயிட்டேன்னு தேடி வந்த. தோளில் சுமந்தாய் பழைய பாடம் 131 திருப்பாடல்ல அது இருக்கும். அந்த இது மாதிரி. செகண்ட், தோல்வியிலே அழுதது. ஏசு எங்க அழுதுருக்காரு? ஏசு அழுதாரா இல்லையா? எங்க அழுதாரு? அழுதாரா? 3 முறை அழுதுருக்காரு. எரிசலை பார்த்து கண்ணீர் விட்டாரு. இந்த விதவை, இந்த மாதிரி விதவை அழுவல 3 அழுதுறாரு. அப்ப அழுதுருக்கு. லாசர் மாதிரி அழுதாரா இல்லையா? அப்ப ஏன் தோல்வியிலே அழுகுறாரு? அழுகுறாரா இல்லையா? அதனால என்னோட அழுகின்ற தெய்வம் இந்த வார்த்தை எழுதுனேன். ஒரு பெரிய பாட்டை காட்டினேன். அவர் என்ன சொன்னாரு? அழுதுதெல்லாம் போடாங்க, நல்லா இருக்காதுனாரு. நான் சொன்னேன், நோனோ அது வந்துச்சு, அதை மாற்ற மாட்டேன்ட்டு பாட்டு போட்டுட்டேன். அந்த பாட்டை வந்து ஒருத்தர் தெரிஞ்ச சகோதரர் பாஸ்டர் மட்டும் கேட்டிருக்காரு. அவர் அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் நம்பரை கூப்பிட்டு இந்த பாட்டு நான் பேசினார். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா உங்கள் பாட்டை கேட்டேன் ஐயா. அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் தோல்விலே அழுதுன்னு அந்த வார்த்தை கேட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துட்டு ஐயா, அவர் உணர்ச்சி வசப்பட்டார், ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு சொன்னார். இது என்ன? இதான் கடவுளோட தொடுதல். புரியுது? அவங்களுக்கு ஒரு நல்ல செயல் எங்கே எவனாலும் பாதிக்கும். அதனால கடவுளை வேண்டி காட்டவரை நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இந்த வாழ்க்கை இன்னைக்கு முடியும், நாளைக்கு எவனுக்கு தெரியாது. நாளைக்கு படுத்து எதிர்த்தாதான் உண்டு. எதிர்கேட்டு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். இந்த சாமி விளையாடுன்னு வந்தாரு, பாட்டெல்லாம் பாடுனா தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டார். காமெடி சாப்பிட்டு பஸ்ஸுக்கு போவோம். அவ்வளோதான். வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. பாதஸ் என்ன பேசிக்குவாங்க? ஐயோ யாரை அடுத்து போடுவாங்க, அவங்க பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துக்கு நோபடி இஸ் கோயிங் டு கேர் அபவுட் யூ. அவ்வளோதான். முடிஞ்சா முடிஞ்சிருக்கலாம். யாரும் பூச வைக்க ஞாபகம் நத்தி. அதனால போயிட்டே இருக்கணும். கடவுள் என்ன கூட்டு போறார். எவ்வளவு தூரம் போகணுமோ போவோம், எங்க போகணுமோ போவோம், எங்க ஃபுல் ஸ்டாப்போ ஃபுல்லி ஸ்டாப் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருக்கோம். நீ கொடுத்தது அந்த மனநிலையில் விசுவாச தளர்வுடாம நீங்க பாருங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் முடி போடுங்க. முடியாத உட்கார்ந்துங்க. முடி போட்டு நினைச்சோம். கையை வச்சுங்க, கண்ணு மூடிங்க. நான் சொல்ல எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நான் வாழ்வதும் இருப்பதும் இயக்குவதும்
எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை மகிமைக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருட உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பணி எங்களை உமது மகிமைக்கு அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து எங்களை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காய் திறந்து வைத்தார். ஆகவே வானவர் அணிகளோடும் புனிதர் பெருங்கூட்டத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியையும் கிண்ணத்தையும் விட மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் முடிவில்லா வாழ்வுதரும் இந்த அப்பத்தையும் பாவத்திலிருந்து மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தை உமக்கு வழியாக கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியில்லாத எங்களை எல்லாம் அழைத்ததற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் எங்களிடம் இருக்கும் எல்லா வேற்றுமை உணர்விலிருந்து கலைந்து புனிதப்படுத்தி ஒரு அன்பு குடும்பமாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் ஒன்றாடுவோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் என்னுடைய தாய் திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்று தேடி வந்திருக்கின்றோம் அடியார்கள் எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த தியானத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், வாலிப தம்பி தங்கைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற அருமையான தருணத்தில் தெய்வீக வேலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களை அனைவரையும் கொடுக்கின்றோம். மேலும் உயர்த்திலும் மீதமுடன் தூய்மைகள் சகோதர சகோதரிகள் குறிப்பாக இந்த தெய்வீக வேலைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களில் வாழ்ந்து மறைந்த பெற்றோர், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் தெய்வீக குடும்பங்களில் ஏற்றுள்ளோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய அனைவரும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரவர்கள் உண்மை நம்பராகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று இயேசு ஜெபித்த வார்த்தை இணங்கு அவர் மேல் விசுவாசம் கொள்ளும் அனைத்து சபைகளும் ஒரு குடும்பமாக ஒன்று சேர வரம் வேண்டி மன்றாடுவோம்.
என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியே நான் உங்களுக்கு தருகிறேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போல அல்ல என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோம். உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் படித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம்மேல் விசுவாசம் வைத்திருக்கும் அத்தனை பேரையும் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்க ஆசைப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அளிக்கும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். Thank you.
என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். எழிவான போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறரன்றி வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. எழிவான போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறரன்றி வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மடிந்திருந்தாலும் அருள் வேண்டுமே, ஒளிந்திருந்தாலும் துணை வேண்டுமே. மடிந்திருந்தாலும் அருள் வேண்டுமே, ஒளிந்திருந்தாலும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வில் வருவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் அருட்சாதனங்கள் தம்மில் கொண்டிருக்கும் அருளானது எங்களின் நிறைவு பெறச் செய்திருட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவது நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.